தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் இன்று வெயில் சுட்டெரித்த நிலையில் அடுத்த சில தினங்களுக்கு உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுபற்றி பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். தகவல்களை விவரிக்கிறார்கள் செய்தியாளர்கள் பிரபாகரன் மற்றும் சதாசிவம். தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை மையம் எச்சரித்திருந்த நிலையில் மாநிலத்தின் பல இடங்களில் இன்று வெப்பநிலை அதிகரித்து காணப்பட்டது. கோடை வெயிலால் சிறார்கள் முதல் முதியவர்கள் வரை வெப்ப பக்கவாத நோய்க்கு ஆளாகும் சூழல் உள்ளதாக மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். மேலும் உடலில் நீர்சத்தை மேம்படுத்தும் உணவுகளை எடுத்துக்கொள்வது அவசியம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நண்பகல் 12 மணி முதல் மதியம் 3 மணி வரை பொதுமக்கள் வெளியில் செல்வதை தவிர்க்க பொதுவான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருகிறது. இதனால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இயல்பான அளவை தாண்டி இன்று வெப்பம் பதிவான நிலையில் காலை முதல் வெயில் வாட்டி வதைத்ததால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதுகுறித்து வேலூரைச் சேர்ந்த பொன்னரசி, முரளி மற்றும் ஈரோட்டைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ராஜா ஆகியோர் கூறுகையில், மேயே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளேயே இவ்வளோ வெயில், நிஜமாவே ஒன்றும் செய்ய முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீக்கிரம் மழை வந்துருச்சுன்னா நல்லா இருக்கும். கோடைக்கால மழை இத்தனை நேரம் நமக்கு வந்திருக்கணும், ஆனால் வரவே இல்லை. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு அந்த இன்பிட்வீனில் நடக்கிற ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸு பிரேக் வெளியே வந்துட்டு போகிறதே இந்த வெயிலுடைய கொடுமை ரொம்ப அதிகமாக இருக்குது. மே மாதமே ஸ்டார்ட் ஆகலை, இன்னும் மே ஜூன்லாம் வந்துச்சுன்னா நாங்கள் எப்படி அதை சமாளிப்போன்றது ரொம்ப ஒரு சிரமமாக இருக்குது. வெயிலுக்கு இருக்குன்னு அடிக்குது, அதை தூக்கம் வருது, மயக்கம் வருது, என்னத்தை போய் வேலை செய்யுது, எப்படி சம்பாதிக்க முடியாது. 10 ரூபா கொள்ளாமல் சம்பாதிக்க முடியல நண்பா. அதே நேரம் வெப்பம் அதிகரிப்பால் பழங்கள், குளிர்பானம் உள்ளிட்டவற்றின் விற்பனை அதிகரித்துள்ளது. இதுகுறித்து ஈரோட்டைச் சேர்ந்த வியாபாரி சர்ஃபுதீன், வேலூரைச் சேர்ந்த விக்னேஷ் ஆகியோர் கூறுகையில், மக்கள்லாம் ரொம்ப வெயில்னால ரொம்ப அவதிப்படுறாங்க. மற்ற பொருட்களை தேடி போகிறது, ரசாயனம் இல்லாத பொருட்கள்னால இதை விரும்பி ரொம்ப பேர் வாங்கி சாப்பிட்றாங்க. எங்களுக்கும் வியாபாரம் பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல. வருமானம் இந்த வருடம் வருமானம் நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ மக்கள் ரொம்ப அவதிப்படுறதுனாலே நாங்கள் இன்னும் கொஞ்சம் இளநீர் எக்ஸ்ட்ராவாக இறக்கி அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணுவோம். அடுத்த சில தினங்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர் பிரபாகரன் வழங்கும் கூடுதல் தகவல். வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளின் ஒரு சில இடங்களில் 39 டிகிரியிலிருந்து 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை இருக்கக்கூடும். இதர தமிழக மாவட்டங்களின் சமவெளி பகுதிகள், காரைக்கால், புதுச்சேரி போன்ற இடங்களில் 34 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இருக்கக்கூடும்னு வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்பனா. நன்றி பிரபாகரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.